தயவு செஞ்சு காலில் விட்ற கடவுளே பொண்ணு உட்காருங்க. சிஎம் சார் கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இந்த 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ 8ஆம் தேதி நான் எந்த இடத்துக்கு தான் ஸ்டார்ட் பண்ண முடியல. கல்வித்துறை அமைச்சருக்கு சார் என் உயிரை தான் எடுக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னோம். சார் இருக்கிறவங்க எல்லாம் உயிர் எடுக்கிறாங்க சார். ஒரு ஃபோனை கொடுக்க மாட்டேன்றான், ஒரு டிவியை கொடுக்க மாட்டேன்றான், எதுவுமே கொடுக்க. இந்த 1 மாதம் 1.5 மாதம் நான் பட்ட அவஸ்தை போதாதான். இன்னும் 4 நாள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, விஜய் சார் கொஞ்சம் இந்த 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 தொலை தாங்க முடியல. ஸ்கூலுக்கு ஆயம்மா கூட இருட வர ஒரு நிமிஷம். ஆயம்மா சோறு போடலன்னா கூட பரவாயில்ல, ஆயம்மாக்கும் சேர்த்து நான் சோறு போடுறேன். இந்த 1.5 மாதம் நான் பட்டது அவசர பத்தலையா முதல்ல ஒரு நிமிஷம். இவன் தொலை தாங்க முடியல. தயவு செஞ்சு ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஆயம்மா கூட நானே சோறுப்பா செஞ்சு கொடுத்துட்றேன். என்ன என் உயிரை தான் எடுக்கிறேன்னா, என் அக்கா தங்கச்சி உயிர் ஒருத்தர் உயிர் இல்லை, என் தம்பி பொண்ணாட்டி உயிரும் போய் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். என்கிட்ட முடியல. ஃபோனை கொடுக்க மாட்டேன்றான், ஒரு டிவியை கொடுக்க மாட்டேன்றான், எதையும் கொடுக்க மாட்டேன். நான் இது எங்கே தான் போய் சொல்கிறதுன்னு தெரியும். என் புருஷனும் காதில் போட்டுக்க மாட்டேறான், என் பொண்ணும் காதில் போட்டுக்க மாட்டேறான். நான் உண்டே மாட்டேன்னு ரொம்ப அவஸ்தையில் ரொம்ப வெக்ஸாகி போய்க்கிறேன். முதலமைச்சர் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறேன்.